இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னோட புது பீட்டா தான் பார்க்க போகிறோம். ஸோ ரீசெண்டாக இந்த மாதிரி எந்த ஒரு வீடியோ போட்டும் எனக்கு ஞாபகம் கிடையாது. இந்த சேனல்லையும் சரி, இதுக்கு முன்னாடி இருந்த சேனல்லையும் சரி, முன்னெல்லாம் போடுவேன் நிறைய இந்த மாதிரி புதுசாக பீட்டா வாங்கியிருக்கேன் அப்படின்னு. எனக்கு பிடிச்ச மாதிரி வாங்கினேன் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு வீடியோ போடுவேன். ஸோ இப்போ எனக்கு பிடிச்ச மாதிரி தான் வாங்கியிருக்கேன். அன்பாக்சிங் வீடியோஸ் வந்து நிறைய போட்டிருப்பேன், ஏன்னா எல்லாமே வந்து லாங்கில் இருந்து இதுக்கு முன்னாடி வாங்கியிருந்தேன். ஸோ அதெல்லாம் காட்டணும்னு நினைக்கிற பீட்டாஸை அன்பாக்ஸ் பண்ணி அப்படியே காமிச்சிருவேன். இது வந்து சென்னையில் தான் நேரில் போய் எடுத்தேன். பீட்டா கிரேஸ் அப்படின்னு நம்ம OMRல போய் எடுத்தேன். அதை கூட வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இன்றைக்கி அந்த பீட்டாவை வந்து கிளியராக டேங்க்கில் விட்டு காட்ட போகிறேன். அண்டு ப்ரீடிங் வீடியோஸ் இன்னும் ஃப்யூச்சரில் ஒரு சில விஷயம்லாம் பண்ண போகிறேன். அதுவுமே வந்து கொஞ்சம் எண்டில் சொல்லிட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் அந்த மேது. இது ஒரு அன்பாக்சிங் வீடியோவாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். உங்களுக்கு பாக்ஸ் திறக்கிறதுலேருந்து காமிச்சு அப்படியே கொண்டு போயிருப்பேன். இப்போ அந்த வேலைலாம் இல்லை. ஸோ எடுத்தோன்னே டேங்க்கில் விட்டு காமிச்சிட்டேன். ஸோ அந்த எல்லோ மேலு தான் வந்து நான் புதுசாக வாங்கியிருக்கேன். எனக்கு எல்லோ வந்து பிடிக்கும். நான் எல்லோவில் சாலிடு வளர்த்துருக்கேன். எல்லோ கேலக்ஸி நார்மல் குவாலிட்டி இந்தியன் ப்ரீட்ஸ்லாம் வந்து வளர்த்துருக்கேன். ஸோ எல்லோ கேலக்ஸியில் எக்ஸாட்டிக் பேர் வந்து வாங்குற மாதிரி இது வரைக்கும் எனக்கு ஐடியாவே கிடையாது. ப்ரைஸிங்லாம் ஏன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். நல்ல குவாலிட்டி வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நான் வாங்க வேணாம் அப்படின்ற ஒரு முடிவில் தான் இருந்தேன். ஸோ லாஸ்ட்டாக நான் விசிட் பண்ணுறப்ப அந்த இடத்துல வீடியோ எடுக்கிறதுக்காக விசிட் பண்ணேன். இந்த பேரை பார்த்தேன். பட்ஜெட்டை ஓரளவுக்கு நான் வாங்குகிற அளவுக்கு வந்துச்சு. ஸோ உடனே வந்து வாங்கிட்டேன். ஸோ மேல் என்ன குவாலிட்டியில் இருக்கோ அதே குவாலிட்டியில் வந்து ஃபீமேலுமே வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ பர்சனல் கலெக்ஷன் அப்படின்னா அந்த ரெட் கேலக்ஸியும் இந்த எல்லோ கேலக்ஸியும் மட்டும்தான் இருக்குது. மற்றபடி எனக்கு பர்சனல் கலெக்ஷன் வேறு எதுவுமே இல்லை. ஸோ 2 எக்ஸாட்டிக் பேர் வந்து இப்போதைக்கு நான் வச்சுருக்கேன். இன்னும் ஒரு சில பர்சனல் கலெக்ஷன்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் கஸ்டமருக்கு வந்து வாங்கிட்டாங்க நேரில் வர்றவங்க. இன்னும் இருக்குது, அதுவுமே வந்து நான் சேல் பண்ணிடலான்னு தான் இருக்கேன். இந்த கோல்டு பேர்லாம் வச்சுருக்கேன். அதெல்லாம் வந்து கொடுத்துடலான்னு தான் இருக்கேன். ஏன்னா எக்ஸாட்டிக் 2 பேர் இருக்குது, இதை வச்சு ப்ரீட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் வந்து இருக்கேன். ஸோ ப்ரீட் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக ப்ரீட் வீடியோ வரும். அதுக்கப்புறம் இந்த வினிகரியல் வீடியோ, பிரைன் ஸ்ட்ரீம் வீடியோ, அந்த மாதிரி ஒரு சில வீடியோஸ்லாம் கட்டாயமாக நான் போடணும் அப்படின்ட்டுருக்கு. ஸோ அதெல்லாமே வந்து கண்டிப்பாக போடுறேன். கட்டாயம் போடணுன்னா என்கிட்ட கஸ்டமர்ஸ் வினிகரியல் ஸ்டார்டர் வாங்குறாங்க, பிரைன் ஸ்ட்ரீம் வாங்குறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் அது யூஸ் என்ன எப்படி அப்படின்னு வாட்ஸ்அப்பில் விளக்குறதுக்குள்ளே உயிரே போயிடுது. ஸோ ஒரு வீடியோவாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் லிங்க்கை மட்டும் நான் ஷேர் பண்ணிடுவேன். ஸோ அதனால் அந்த வீடியோஸ்லாம் போடணும். இந்த மேல் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து சொல்லுங்கள். உங்கள் கருத்தை வந்து நான் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒருத்தர் ஃப்ரெண்டு வந்தாப்புல, அவருக்கு வந்து ரெட் கேலக்ஸி தான் பிடிச்சிருக்கு, எல்லோ அந்தளவுக்கு நல்லா இல்லை அப்படின்னாப்புல. எனக்கு எல்லோ தான் பிடிச்சிருக்கு. ரொம்ப அட்ராக்டிவாக தெரியுது, அவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ அந்த ஒயிட் பேட்டர்ன்ஸு, ப்ளூ தான் வந்து நல்லா பஞ்சியாக தெரியுது. டைலெலாம் வந்து அப்படியே ஸ்டார் மாதிரி அந்த ப்ளூ அவ்வளோ பஞ்சியாக தெரியுது. ஸோ எனக்கு வந்து எல்லோ கேலக்ஸி பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். ரெண்டுத்தில் எது வந்து உங்களுக்கு அட்ராக்டிவாக தெரியுது அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரெட் கேலக்ஸி, எல்லோ கேலக்ஸி ரெண்டுத்தையுமே வந்து நான் ஒரே டைமில் வந்து ப்ரீட் பண்ண போகிறேன். என்னென்னா இந்த ரெட் கேலக்ஸி வந்து ஒரு கன்ஃபார்ம் ப்ரீடர். குட்டிங்களை வந்து சாப்பிடாது, எக்கை சாப்பிடாது. குட்டிங்களை வந்து கரெக்டாக ரைஸ் பண்ணி விட்டுரும். ஏற்கனவே வந்து நான் ப்ரீட் எடுத்து ஒரு டெஸ்டிங் மாதிரி பண்ணிட்டேன். இந்த எல்லோ கேலக்ஸியும் அதே டைமில் ப்ரீட் பண்ணேன் அப்படின்னா ஓரளவுக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும். அது என்ன அப்படின்றத நான் ப்ரீடிங் வீடியோவில் சொல்கிறேன். ரொம்ப ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்குது. ஒரு கன்ஃபார்மான ஒரு மேலே வச்சுக்கிட்டு நம்ம ப்ரீட் பண்ணுறப்போ ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஸோ எல்லோ கேலக்ஸி பார்த்தீங்கன்னா இந்த குவாலிட்டி வந்து 2000 ரூபாய்க்கு கிடைக்குது. 2000 ரூபாய்க்கு வந்து பீட்டா கிரேஸ் கிட்டேருந்து நான் வாங்கினேன். ஆக்சுவலாக எனக்கு வந்து நல்லா ஒரு பழக்கம், ஒரு 1.5 வருஷமாக நல்லா பழக்கம். ஸோ அதனால் எனக்கு வந்து டிஸ்கவுண்ட் பண்ணாப்புல. யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னார். நான் சொல்லலை, நீங்களும் மறந்துடுங்க. இந்த ரெட் கேலக்ஸி ரெபல் பீட்டாவிட்டேருந்து எடுத்தேன். இதுவுமே வந்து 2000 ரூபா தான். ஸோ இந்த குவாலிட்டி இது ரெண்டுமே வந்து நல்ல ஹை குவாலிட்டி. இது எல்லாமே 2000 ரூபா, மேக்ஸிமம் 1500 ரூபாய்க்கு மேலே தான் வந்து இந்த குவாலிட்டியில் நமக்கு ஃபிஷ் கிடைக்கும். ஸோ அவ்வளோதான். ஜஸ்ட்டு வந்து இந்த பேரை வந்து உங்கள்கிட்ட காட்டணும்னு நினச்சேன். ஏன்னா ரொம்ப அழகாக இருக்குது, சரிங்களா? ரொம்ப நாள் கழித்து உட்காந்து ஒரு பீட்டாவை பார்த்துக்கிட்டே இருக்கேன்னா அது இதுதான். எல்லாத்தையும் மறந்துட்டு அதை மட்டும் பார்க்கலாம். வீட்லேயும் நல்லா திட்டு வாங்கலாம். டிவியை மறைச்சிக்கிட்டு நின்று இதை பார்த்துட்ருக்கேன் அப்படின்ட்டு நல்லா திட்டு வாங்கினேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் நமக்கு பிடிச்ச மீனுக்கு வந்து ஃபீட் பண்ணி அதை ஃப்ளேர் பண்ண வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறதுக்கு தான் இதை நம்ம வளர்க்குறோமே. அப்படி எவ்வளோ நேரம் உட்காந்து பார்க்கணுனாலும் பார்க்கலாம். நான்லாம் இதை 1 மணி நேரம் நின்று வந்து பார்த்துக்கிட்டே இருக்க சொன்னால் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஸோ அவ்வளோ நிம்மதியாக இருக்கும். ஸோ நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த வீடியோ இன்றைக்கி கிடையாது. இன்றைக்கி வந்து கொஞ்சம்
ஒர்க் அதிகமாக இருந்துச்சு. அதனால் இன்றைக்கி ஒரு சின்ன வீடியோவாக இதை காமிச்சு போட்டுடலாம் அப்படின்றதுக்காக காமிக்கிறேன். அரோனா வீடியோ இருக்குது, அரோனா வாங்கியிருக்கேன். ஸோ அதுக்கான ஒரு வீடியோ இருக்குது. அப்புறம் ஹோம் டூர் போடுறேன். ஸோ இதை தவிர்த்து வேறு எதனா வீடியோ போடணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டென்ட்டுக்கு ரொம்ப பஞ்சமாயிடுச்சு. ஸோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் என்ன போடணும் அப்படின்றத. சரி, ஓகே. ஸோ இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோ பண்ணணும்னு நினச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.